ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோ ஒன்று சொல்லறோம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கிட்ட வந்து சாண்ட்ரா கேட்குற கேள்வி இருக்குது பாருங்க. பா, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அந்த பொண்ணு, அதாவது எல்லாத்துக்கும் பதில் வச்சுருக்கோம் விஜய் பார்வதி. ஆனால் இன்றைக்கி சாண்ட்ரா கேட்ட கேள்விக்கு பதில் இல்லாமல் அப்படியே முழிக்கிறாங்க. ஆனால் சூப்பராக கேள்வி கேட்டாங்க, சரியான கேள்வி. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்கு போகலாம். இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, மூஞ்சில் துப்புவா டீயில் துப்புவா அப்படின்னாங்க. எதுக்கு அப்படின்னா, எவ்வளோ சண்டைகள் நடந்துச்சு. இந்த பொண்ணு உடனே நேற்று என்ன பண்ணாங்க, விஜய் பார்வதி நேற்று எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசலாம் முடிவு பண்ணுறான். அப்படின்போது பார்வதி நீ ஒன்றும் பயப்படாத, இன்னும் அப்படிலாம் நாங்கள் விட்டுற மாட்டோம். எனக்கு நீ வந்து வீட்டை விட்டு போகணும் தான், ஆனால் நீ இப்படி வீட்டை விட்டு போகணும் இந்த ஒரு காரணத்துக்காகலாம் நாங்கள் நினைக்க மாட்டோம். உனக்காக நான் இப்போன்னு சொல்லிட்டு சபரிலேருந்து விக்ரம்லேருந்து எல்லாருமே சாண்ட்ராலாம் கூடயே இருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்துட்டு கமருதீன் ஒரு லைட்டாக ஒரு ஹக்கு பண்ணிட்டு குட் கேம் சொன்னோடனே அவங்க மைண்டு மாறின மாதிரி எல்லாருக்குமே தோணும். அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நம்ம வரக்கூடாதுன்றத முடிவுக்கு வராங்க. இப்போ சாண்ட்ரா கூடயே இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும். அதை இங்கே வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, சூப்பராக நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பேசணுமோ அதை தான் கேட்குறாங்க. அதாவது நேற்று ஏன் கொடுக்கல, இப்போ வந்துட்டு குட் கேம் சொல்லிட்டு அப்படி லைட்டாக ஹக் பண்ணிட்டு போகிறாருல சாரு, நேற்று ஏன் கொடுக்கல? நேற்று இதே மாதிரி கேம் தானே, நேற்று ஒரு டாஸ்க் தானே நடந்துச்சு, ஒரே டைமில் ரெண்டு பேரும் எவிக்ட் ஆனாங்களே, அப்போ ஏன் வந்து குட் கேம் சொல்லலை, ஏன் சண்டை போட்டார் சொல்லு அப்படின்போது அப்படியே இந்த பொண்ணு அப்படியே முழிக்கிறாங்க. அப்படியே வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. பதில் சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை புரியுது எனக்கு, ஏம்மா புரியறதுலாம் இல்லை, பதில் சொல்லு அப்படின்போது, நீங்கள் வந்து நிற்க வச்சு என்னை கேள்வி கேட்குறது என்னன்றது எனக்கு புரியுது, பகை தான் அப்படின்போது உடனே சாண்ட்ரா பார்த்தேன், நீங்கள் பார்த்தேன் பகை தான்ல பார்த்தேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கையை கொடுத்து கலாய்க்கிறாங்க. அப்போ வந்து விஜய் பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நான் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னேன். உடனே அதை கண்டுபிடிச்சி அவனாக தான் கிட்ட வந்தான், என்கிட்ட வந்துட்டு குட் கேம் சொல்லிட்டு அதுவும் நேராக ஹக் பண்ண வந்தான். நான் தான் அப்படியே சைடில் வந்துட்டு அவனை ஹக் பண்ணேன், அது அவ்வளோதான். மற்றபடி பவுண்ட்ரிஸ் எல்லாம் நான் செட் பண்ணியிருக்கேன், மெயின்டைன் பண்ணுறதுல கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணுறேன். அதுவும் சவரி ஒன்று சொன்னாண்டி அப்படின்றாங்க. என்னென்னு இதுக்கு தான் இந்த புருஷன் பொண்டாட்டி சண்டை கூட வரவே கூடாதுன்னு சிரிச்சாங்க பாருங்க. ஓ ரசிக்கிறே நீ, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி அவங்க கண்டிப்பாக கோவம் வரும். புருஷன் பொண்டாட்டி சொன்னோடனே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சிரிப்பு வருதுன்னா, அப்போ நாங்களும் இழிச்ச வாயினா அப்படி தானே கேட்பாங்க. இல்லை நாங்கள் எங்களை பார்த்தா உங்களுக்கு இழிச்ச வாயமாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு சண்டை போட்டுப்பீங்க, உங்களுக்காக நாங்கள் வரணும்னு கேட்பீங்க, வரலன்னா அவர் ஒரு பக்கம் வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸ் நீங்கள் தான் இங்கே ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்கணும், இவங்க எம்எல் இந்த மாதிரி ஒரு பழிய போகிறாங்கன்னு கமருதீன் ஒரு பக்கம். விஜய் பார்வதி வந்துட்டு நான் வந்து இப்போ வந்து இதை வந்துட்டு டீமில் அட்ரஸ் பண்ணி நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்காக வந்தவங்களாம் வந்து முட்டாள் மாதிரி தான் போகுது, இவங்க டப்புன்னு வந்து ஒன்று சேரணும்னு நினச்சா அதுதான் இங்கே வந்து ஒரு பிரச்சனை. அதை சொன்ன உடனே சாண்ட்ரா கலாக்கிறாங்க. அப்போது உனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இல்லை அப்படின்னோடனே மூஞ்சில் துப்போ டீயில் துப்போ கரெக்டாக சொல்லணும்னு சிரிக்கிறாங்க அவங்க. இல்லடி எனக்கு புரியுதுடி, பகை தான் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சாண்ட்ரா கேட்ட கேள்விகள்லாம் சூப்பரான கேள்விகள் சரிங்களா. ஏன்னா ஒன்று இந்த பொண்ணு பிரிஞ்சு வந்துடும், இல்லை சேரணும். ஆனால் அவர் எப்படி பேசுகிறாரு, என்ன விதங்களை இவங்களை வந்துட்டு அணுகுமுறை பண்ணுறாருன்றதை கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு சண்டைன்னு வந்துட்டால் இது இந்த பொண்ணுக்கு மட்டும் கிடையாது, அரோரா கிட்டே அதை தான் பண்ணுறாரு. அவங்களுடைய பாஸ்ட் விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு உடைக்கிறது, பேட் டச்ன்றது எவ்வளோ விஷயங்கள் அவங்க வந்து சாரி கட்டதுக்கு அப்புறமும் அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க அப்பாவோட விஷயத்தையும் எடுத்து வச்சுருக்காருன்னா இதுக்கப்புறமும் யோசிக்க வேண்டியது அந்த பொண்ணு தான், விஜய் பார்வதி தான். இல்லையா நீங்களும் அவரும் பேசிக்கோங்க, அவர் என்ன பண்ணாலும் நீங்கள் கம்முன்னு போயிடணும். அங்கே வந்துட்டு நீங்களே ஏன் எங்களுக்கு கேட்க மாட்டேங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த விஷயம் என்ன ஆகுனா, விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கும்போது ஒன்றுமே இல்லாமல் ஒரு விஷயமா போயிடும். இப்போ காலையில் வந்து சொன்னாங்க விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பான்னு சொல்லிட்டு நான் சைலண்ட்டாக விட்டேன்னு. இப்போ அவர் கேட்கும்போது இவங்க வந்து டப்புன்னு ரெண்டு பேரும் ஒன்றா பேசி ஒன்றா சேர்ந்துறான்னு வச்சுங்க, அவர் என்னென்னு கேட்பார், சார் அது எங்களோட பர்சனல்னு சொன்னால் அவர் எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பார், புரியுதுங்களா. ஸோ இதை வந்துட்டு விஜய் பார்வதி மேலே தான் உண்மையிலேயே என்னோடய தப்பு. நான் சொல்கிறது வந்து விஜய் பார்வதி மேலே தப்பு. இது வந்து சாண்ட்ரா வந்து உங்களுக்காக வந்து நிற்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஜாலியாக சந்தோஷமாக இருந்துச்சுல்ல, இப்போ வந்துட்டு சாண்ட்ரா வந்து சொல்கிற கேள்வி கேட்கும்போது பதில் உங்களால் சொல்ல முடியுதா, இது வந்து அதாவது மனசு அழைப்பாக விடக்கூடாது. இதுதான் மெயின். திரும்ப இப்போ பேசுவீங்க, நாளைக்கு இன்னொரு கேம் வரும். ஏன் இப்போ பேசுகிறாங்களா, டிக்கெட்டு ஃபினால டாஸ்க் 5ல் பாலை வீசுகிறாரு, ஐயோ வலி துடிக்கிறாங்க, சரியான அடி. அதில் தான் வந்துட்டு விக்ரம் வந்து அடித்த பாலில் வந்து சபரிக்கு பட்டு பாவம் வர துடிச்சு போயிட்டாப்புல. இவங்களுக்கு செம்மடி ஒரு வெறியில் எப்படி வின் பண்ணிட்டாங்க. எத்தனை சாண்ட்ரா திவ்யாலாம் விட்டுட்டு போயிட்டாங்க, சுபிக்ஷெல்லாம் பாவம் முடியல, அந்த கையை வச்சுக்கிட்டு என்ன பாவம் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. ஸோ இதை அவங்க முடிவு பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி இங்கே நடக்கிற விஷயத்தை வச்சு இந்த பொண்ணு ரொம்ப கிளவராக திங்க் பண்ணுற பொண்ணு, இப்போ நடக்கிற விஷயங்களை வச்சு உடனே முடிவு எடுக்கிறது, உடனே வந்து இதுக்கு வந்து முடிவு காண்றதெல்லாம் வந்து தவறு. வெளியில் போய் சொன்னாங்க பார்த்தீங்களா, வெளியில் போய் தான் முடிவு எடுப்பணும், அதை தான் பண்ணணும். இங்கே இப்போதைக்கு இதை மெயின்டைன் பண்ணுறது ரெண்டு பேருக்குமே நல்லது.
ஆனால் அவர் வந்து சொல்லிட்டே இருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திவ்யா கிட்ட கூட சொன்னார், நாங்கள் ஒன்று சரி நினச்சா கூட சாண்ட்ரா விட மாட்டாங்க போல இருக்குன்ற மாதிரி அந்த அளவுக்கு அவர் ரெடியாக இருக்காரு. ஸோ இவங்க அதை எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.